ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் எல்லாம் நிறைஞ்சவர் அப்படின்னு சொன்ன நாமம் அடுத்தது 653வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓம் தர்பச்சாரிணே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, தர்பைகளின் மேல் வைக்கப்பட்ட ஹவிஸை ஏற்பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹோமத்தில் ஆகுதி கொடுக்குறா இல்லையா, அந்த அவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகுதியை, அந்த உணவை இவர் எடுத்துக்கிறார். அதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதே அதில் விதி செய்யப்பட்டிருக்கு. தர்ப புல் மேலே அதை வைக்கணும் அப்படின்னு. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, தர்பைங்கிற அந்த புல்லுலேயே இருந்து கொண்டு அதோட புனிதத்தை காப்பாற்றக்கூடியவர், அதை புனிதமாக்கக்கூடியவர் அப்படின்னும் பொருள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு இந்து மத வழிபாட்டில் அதுவும் வைதீக காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத விதிப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்றியமையாத முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா தர்பை அப்படிங்கிற புல். இந்த தர்பையோட புல்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல விதத்தில் சொல்லலாம். இது மத சம்பந்தமாக இருந்தாலும் சரி, மத வழிபாட்டுக்காக இருந்தாலும் இதோட புனிதத்தன்மை ரொம்ப உயர்வாக பேசப்படுறது. அதே மாதிரி மருத்துவ குணத்திலையும் சொல்கிறதே ஆயுர்வேதத்தில் இதை ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. மத ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சடங்கு பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல கையில் பவித்திரம் அப்படின்னு ஒரு போட்டுக்கிறோம். அது எதனால் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த தர்ப புல்லால் பண்ணப்பட்டது. அந்த தர்ப புல்லால் பண்ணின பவித்திரத்தை கையில் போட்டுண்டு அப்புறம் தர்பேஷ்வா சைனஹா அப்படின்னு அந்த தர்பையில் இத்தனை எடுத்து அடியில் போட்டுட்டு அது மேலே உட்காந்துன்னு பண்ணுறது. இன்னும் ரொம்ப ஃபார்மலாக பண்ணணும் அப்படின்னா தர்பாசனம் அப்படின்னு தர்பையினாலே பண்ணப்பட்ட ஒரு மேட்டு, அது மேலே உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, இன்னும் வழிபாடு பண்ணுறது அப்படின்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? எதுக்கு அந்த தர்ப புல்லு மேலே உட்காரணும்? அதை எதுக்கு கையில் அணியணும்? இதெல்லாம் பண்ணிண்டு அணிஞ்சாது பண்ணினாதான் அந்த காரியம் பலிக்குமா அப்படின்னா, அந்த தர்பப்புல்லுக்கு என்ன ஒரு பலன் இருக்குது, குணம் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி விஷயங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான சக்திகளை, இயற்கை சக்திகளை கிரகித்து நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலன் அதில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சினத்தினால தான் ரிஷிகள் இப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்கா. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அந்த தர்பை நமக்கு பல விதத்துலேயும் உபயோகப்படுறது வைதிக காரியங்களில். அப்படி இனிமேல் தேவர்களை குறித்து நாம் ஆகுதி கொடுக்கணும், இந்த அவியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தர்ப புல்லை பரப்பி அது மேலே இன்னொன்று, அந்த தர்ப புல்லுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுமே, அந்த கிருமிகளெல்லாம் விரட்டக்கூடிய ஒரு குணம் இருக்குது அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லை, இது ஏன் இது மேலே உட்காந்துன்னு தான் நம்ம தியானம் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா அப்படின்னா, இது என்ன பண்ணுறதா, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்குது. நமக்கு மனசு அப்படியே ஒருநிலைப்பட்டுருமா, ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலான்னா அப்போ தான் 1000 இடத்துல பிச்சுன்னு ஓடுறது. அப்போ அதை ஒரு இடத்துல குவிச்சு நமக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த தர்பை புல்லு. அதே மாதிரி என்ன பண்ணுறது, உடல் சூட்டை குறைக்கிறது. ஓவர் நமக்கு ஹீட்டு இருந்தது அப்படின்னா குறைக்கும். அதுக்கு விட இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ண ஜபம் பண்ண உள்ளுக்குள்ளே தானே ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். தவம் அப்படின்னாலே அது தகிக்கிறது தான். அப்படி ஆச்சுன்னா ஒரு அளவுக்கு மேலே இந்த உடம்பால் தாங்க முடியாத ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தர்பை, அதனால தான் தர்பாசனத்து மேலே உட்கார்றது. இது ஒரு இன்னொன்று, நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல தரையில் சில்லுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா
இந்த தர்ப புல்லு மேலே உட்காந்துட்டோம், தர்பாசனத்தில் உட்காந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னு அந்த சில்லுப்பு அத்தனையும் தான் வாங்கிட்டு நம்ம உடம்புக்கு என்ன குளுமை தேவையோ அதை மட்டும் நம்மளோட கட்டின்னு இருக்கிற ட்ரெஸ் மூலியமாக உள்ளே அனுப்புறதான். இப்படிலாம் தர்பைக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இந்த தர்பையை வெளியில் இப்படி தான் யூஸ் பண்ணுறதுன்னு உள்ளுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதில் பல விதத்துலேயும் சொல்லியிருக்கு. ஆயுர்வேதத்தில் இதெல்லாம் சொல்லுது. நமக்கு கோபதாபங்களை கூட்டுறது ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்தினால தான் எடுத்தோடனே எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, கத்துறது, சண்டைக்கு வருது, இதெல்லாம் ரஜோகுணம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு என்ன பண்ணினாலும் சொரணம் இல்லாத மாதிரி பெசாத கிடக்கிறது. இதுக்கு ரஜோகுணத்துக்கு நேர் ஆப்போசிட்டு தமோகுணம். இது என்ன பண்ணும் அப்படின்னு தர்பை இந்த ரஜோகுணம் ஓவராக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதையும் சரி, அதுக்காக ஒரேடியாக ஒன்றுமே இல்லாத சோர்ந்து போய் டல்லாக இருக்கிறது. இந்த ரஜோகுணம் தமோகுணத்தை அடக்கி நமக்கு சத்துவகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமநிலையில் நம்மளோட குணத்தை வைக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க ஹிருதயம் அப்படிங்கிற ஆயுர்வேத நூலில் சொல்கிறது, சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப நல்லதான். சர்க்கரை நோய்க்கு அதில் சொல்லியிருக்கு, 15 கிராம் தர்ப புல்லை 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நன்னா காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளில் அப்பப்போ குடிச்சுட்டே இருக்குது. எப்போ தாகம் இருக்கோ இந்த தண்ணியை குடிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அருந்த இந்த சர்க்கரை நோய் கட்டுக்கு வருது, கட்டுப்படுறது, மூலம் கட்டுப்படுறது. இப்படி பல விஷயத்திலையும் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாவப்பிரகாசர் அப்படிங்கிற ரிஷி முனி என்ன சொல்லியிருக்கார், வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் சமநிலைப்படுத்தும். நம்மளோட உடம்புலையே கபவாத பித்தம்னு ஆயுர்வேதத்தில் எல்லா மருந்துமே இதை மூணுத்துக்குள்ளே நமக்கு அது பேலன்ஸ் மாறித்துனாக்க நமக்கு மீதி வியாதி எல்லாம் வருது. அதனால் ஆயுர்வேதம் இது என்ன பண்ணி இந்த மூணையே தான் ட்ராக் பண்ணும். இது எது பேலன்ஸ் சரியா இல்லையோ அதை சரிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வைத்தியம் பண்ணும், மருந்தை கொடுக்கும். சுகுமாரம் அப்படிங்கிற ஒரு நெய் மருந்து ஆயுர்வேதத்தில், அதை முழுக்க தர்ப புல்லை போட்டு காய்ச்சி அந்த நெய்யில் அதை என்னமோ பண்ணுறா. அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த மருந்து சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உடல் வனப்பை தருது. பிரமாதமான பர்சனாலிட்டி, தங்க பஸ்பம் அதெல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் வேண்டாம். இதை சாப்பிட்டாலே போகணும். இந்த சுகுமார நெய்யை சாப்பிட்டா போகிறோம். அதே மாதிரி பலத்தை கொடுக்கறது, புஷ்டியை தருது. இப்படின்லாம் இந்த தர்பை புல்லுக்கு இவ்வளவு ஒரு மருத்துவ குணமாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக நன்மைகளாக இருக்கட்டும், அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இத்தனை ஒரு புல்லுக்கு வருமா, எப்படி வந்ததுன்னர் தர்பச்சாரிணே நமஹா. அந்த புல்லில் இருந்து அதோட புனிதத்தெல்லாம் காப்பாற்றக்கூடியவா அந்த சிவபெருமான் இருக்கிறதுனால அதுக்கு அப்படி ஒரு பெருமை வருது. அப்படி அந்த தர்ப புல்லையோட பெருமையை காப்பாற்றுறதுனாலே அவருக்கு ஒரு திருத்தலத்தில் என்ன பேர் இருக்குது, தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு. தர்பக்காட்டில் முளைச்சவர். அங்கேருந்து இந்த சுயம்பு எங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருநள்ளார் அப்படிங்கிற திருத்தலத்தில் சுவாமிக்கு பேர் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். அதுக்கு உள்ளே முழுக்க ஒரே தர்ப காடாக இருந்திருக்கு. அதுலேருந்து சுயம்புவாக எழுந்திருக்கார். யாருக்காக? அங்கே திருமால், பிரம்மா, இந்திரன், அஷ்டதிக் பாலகர்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன், நளன் இத்தனை பேரும் அவரை வழிபட்டு நன்மை அடைஞ்சிருக்கா அப்படின்னு தெரியுது. மூவரும் தேவாரம் மூவரும் பாடல் பாடின திருத்தலம் போகமார்த்த பூமுலையாள் அப்படின்னு அம்பாளுக்கு அங்கே பேர். சப்த விடங்கத்தலம் அப்படின்னு திருவாரூர் முதலாக கொண்டு 7 இடங்களையும் சப்த விடங்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இதுவும் ஒரு சப்த விடங்க ஸ்தலம். இப்படி பல விதத்திலையும் பெருமை உடையது இந்த தர்பாரண்யேஸ்வரர் கோவில். அதில் இடையனார் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த தர்பாரண்யேஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே இடையனார் கோவில் அப்படின்னு அது தென்புறத்துலேயே இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது அவருக்கு அப்படின்னு, தர்பாரண்யேஸ்வரர் தான் அவருக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு பேர். காரணம் என்ன அப்படின்னா, ராஜா என்ன பண்ணார், கோவிலில் தனம் பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் சிவபெருமானுக்கு அப்படின்னுட்டு மாடு கோதானெல்லாம் பண்ணினேன். சரி, இப்போ கோவிலில் கொண்டு கோதானம் பண்ணிட்டு மாடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாட்டை தனம் குளிப்பாட்டி பாலை கறந்து அதுக்கு தீனி எல்லாம் போட்டு யார் காப்பாற்றுறது? அதை நம்ம பராமரித்தா தானே அது பால் கறந்து நமக்கு கோவிலுக்கு உபயோகப்படும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னார், இடையர்களையும் தானமாக பண்ணாராம். இதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஆலயம். அதாவது மன்னர்கள்லாம் எப்படிலாம் ஒரு விஷயத்தை பண்ணினா எவ்வளவு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எப்படி பொறுப்பாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் தெரியுது.
அவர் பாட்டுக்கு ராஜா பாட்டுக்கு மாட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடல. இதை எப்படி அந்த மாட்டை காப்பாற்றி அதுக்கு எப்படி முழு பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை எல்லாம் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக இடையரை கொடுத்தார். இவர் என்ன பண்ண, தினம் பாலை கறந்து கோவிலுக்கு கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு கணக்கர் இருப்பார் இல்லையா, அவருக்கு அனுப்புகிறான். இந்த இடையர் அனுப்பிச்சா இப்படி கோவில் பாலை சுவாமிக்குன்னு ராஜா கொடுத்துருக்கிற பாலை கொண்டு கொடுத்தா அந்த கணக்கரை என்ன பண்ணிட்டார்னர், அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டார். அவர் அவ்வளோதான். இதுலேருந்தே தெரியுது, புராண காலத்துலேருந்தே இப்படி இல்லாம தான் நடக்கும் போல இருக்குது. அவர் எடுத்துன்னு போயிட்டார். இதை போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இடையருக்கு தெரியாது. இவர் ஏதோ கணக்கற்ற கொண்டு பாலை அனுப்புகிறார், அவர் ஏதோ கோவில் தான் அபிஷேகம் பண்ணுவராக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது இவர் வீட்டுக்கு போயிடுத்து. இது ஒருத்தருக்கும் தெரியலன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருளான சிவபெருமானுக்கு தெரியாத இருக்குமா? பார்த்தர் தர்பாரண்யேஸ்வரர் இப்படி ஒருத்தரும் பார்க்காத நீ பண்ணினியா அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவர் கோபம் வந்துருத்து. தன் கையில் இருந்த சூலத்தை தூக்கி அந்த கணக்கர் மேலே வீசினார். இப்போ சூலம் அப்படி மேலே பறந்து வருது. வந்தால் எய்த்தாப்பில் நந்தி இருக்குது, பலிபீடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பட்டுருத்துனா என்ன பண்ணுறது? அதனால இவர் கையிலேருந்து சூலம் வந்தோடனே பார்த்து தான் நந்தியும் பலிபீடமும் அதுகள் பயந்துட்டு நகர்ந்துருத்தோம். இன்றைக்கும் பார்த்தா அங்கே நகர்ந்து தான் இருக்கும் பலிபீடமும் நந்தியும். சாமிக்கு நேரே இல்லாத நேராக அந்த கணக்கருக்கு அந்த சூலம் வந்தது. அவ்வளோதான், அவரை வதம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் இவர் இப்படி தப்பு பண்ணியிருக்கார், அதனால சிவபெருமானே இந்த கோபத்தை தாங்காத அவரை வதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் யாரானு திருப்பி அந்த பாலை தொடுவாளா? தொடமாட்டா. இதுலேருந்து நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னா, சிவசொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, கோவிலில் அந்த விதியெல்லாம் வாங்கினா கூட என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, பண்ணினோன்னு உதறிப்பா, துணியெல்லாம் தட்டிப்பா, என்ன அந்த மண்ணெல்லாம் ஒட்டின்னு விடுமா. அப்படி கூட வரக்கூடாதுன்னு இதை நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கா. இதில் என்ன தெரியுறது அப்படின்னா, ஒரு கோவில் அதில் உள்ள ஒரு பொருள்கள் அப்படின்னா எவ்வளவு ஜாகிரதையாக எவ்வளவு பயபக்தியோடு நம்ம அதை பாதுகாக்கணும். இதான் அதில் படிப்பினை. அப்படி இவர் பண்ணினர். அப்படி பண்ணினத்தினால இந்த இடையனார் பார்த்தார், திடீர்னு என்ன இந்த ஆள் போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். நீ இவ்வளவு நல்ல விதமாக நல்ல பக்தியோடு நீ பொறுப்பாக வேலை செய்கிற, ஆனால் அந்த ஆள் இப்படி பண்ணினத்தினால தான் அவரை தண்டித்தேன் அப்படின்ட்டு சிவபெருமான் இவருக்கு இந்த இடையருக்கு தரிசனம் கொடுத்ததுனாலேயே அவருக்கு அந்த கோவில் இடத்துக்கு பேரே இடையனார் கோவில் அப்படின்னே பேராக இருக்குது. அப்படி தர்பாரண்யேஸ்வரர் இருக்கார். அதே மாதிரி நிஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு அரசன் நளன், நைஷதம் அப்படின்னு அவரோட சரித்திரம்லாம் இருக்கு இல்லையா. அவர் சேதி நாட்டு இளவரசியான தமயந்தியை திருமணம் பண்ணிக்க வரத்தையே தான் சுயம்வரத்துக்கு வரத்தே இந்த தமயந்தியோட அழகை கண்டு இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தா. அவளுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுடுத்து இவளோட மனசு முழுக்கலும் இந்த நலன் மேலேயே இருக்குது அப்படின்னு. அதனால இவன் என்ன பண்ணான், மீதி 4 பேரும் இந்திரன் முதலான தேவர்கள் நலன் மாதிரியே உருவத்தை மாற்றின்னு வந்துட்டா. இப்போ சபையில் பார்த்தா 5 பேர் உட்காந்துருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி ஒரே நலனாக இருக்குது. அப்போ சரஸ்வதி கூட யார் உண்மையான நலன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு மாலையிட்டதுனால இந்திரன் முதலான தேவர்களாக நலன் மேலே பொறாமை. அதனால சனியை ஏவி அவரை முடிஞ்ச மட்டும் கஷ்டப்படுத்துன்னு சொல்ல அந்த சனியோட கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தார். அப்படி சனியோட கொடுமையை நீக்கின தலம். அதனால்தான் நவகிரக திருத்தலங்களில் சனிக்கு வழிபாட்டுக்கு உள்ளதாக சொல்லிக்கு அது வாசலே சனி நின்று இருக்கார். அதுக்கு மேலே அவருக்கு என்ட்ரி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய திருத்தலம் தர்பாரண்யேஸ்வரன் சொல்லக்கூடிய அவர் தர்பச்சாரினா இருக்கிறதுனால அவரோட பெருமை என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.